ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கொத்தரங்காய் வத்தல் எப்படி செய்யறதுந்தாங்க. அதுக்கு முதல்ல நான் ஒரு 3 கிலோ கொத்தரங்காய் எடுத்துருக்குறேங்க. அடி நுனியை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி அடி நுனியை கட் பண்ணிங்கன்னா உப்பு நல்லா உள்ளே இறங்கும். அதுக்கு தான் கட் பண்ணிவிட்டு போடணும். எல்லாத்தையும் இது மாதிரி அருவாமனை வச்சு கத்தி வச்சு ஏதோ கட் பண்ணிக்கோங்க நீங்கள். நான் இப்போ அருவாமனையில் தாங்க கட் பண்ணுறேன். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. கழுவி வச்சுட்டேங்க, முன்னாடியே கழுவி வச்சுட்டேன். இது பவிச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் தேவையான உப்பு, நான் முக்கால் உப்பு போடுறேங்க, முழு உப்பு போடாதீங்க. நான் மேலே வறுத்து எடுக்கும்போது கொஞ்சம் போட்டுப்போம். அதனால் ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வேகட்டுங்க. இடையில நம்ம கிளறி விடலாம். ஏன்னா அடியில் இருக்கிறது வெந்துடும், மேலே இருக்கிறது அப்படியே இருக்கும். அதனால் இது மாதிரி கிளறி விட்டிங்கன்னா மேலே இருக்கிறது கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே வருங்க. இது மாதிரி கிளறி விடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானதுங்க, நார்ச்சத்து உள்ள ஒரு காய்கறி. நம்ம உணவில் இது நாட்டு காய்கறியில் முக்கியமான ஒரு காய்கறி கூட. இதை நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நான் திருப்பியும் கிளறி விடுறேன் பாருங்கள். ரொம்ப குழைய வேகக்கூடாது, ஒரு 3/4 பாகம் வெந்ததுன்னா போதுங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுக்கினே இருந்தீங்கன்னா அடியில் இருக்கிறதெல்லாம் மேலே அழகாக வந்துடும். இந்த பாருங்கள் வெந்துடுது. இந்த மாதிரி அழுத்தி பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுது. ஒரு 10 நிமிஷத்துலேயே வெந்துடுங்க. நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். நான் மெத்தையில் இப்போ காய வைக்கிறேங்க. ஒரு பாய் போட்டு காய வைக்கிறேன். நீங்கள் வெள்ளை கலர் சாக்குலேயோ இல்லது காட்டன் துணியிலே போட்டு காய வைக்கலாங்க. வெய்ய காலம்னும் போது இது சீப்பாகவும் கிடைக்குதுங்க. இப்போ கிலோ 10 ரூபா தான். இது சீப்பாக கிடைக்கும்போது நம்ம இது மாதிரி வத்தல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கிள்ளு சாம்பார், தயிர் சாதம், ரசம் எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக நம்ம வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. அப்படியே கூட வெறுமனே கூட நம்ம வறுத்துட்டு மழை காலத்தில் ஒரு வத்தல் மாதிரி சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். 3 நாள் காய வச்சேங்க நான் இதை. பாருங்க 3 நாளுக்கு அப்புறம் நல்லா காஞ்சிருக்குது. இதில் சிலவங்க மோர் கூட போட்டு வைப்பாங்க. மோர் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். நல்லா இது மாதிரி காஞ்சி உடைக்கும் போது நல்லா உடையுது பாருங்கள். இது மாதிரி காய வச்சு டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. எண்ணெயை காய வைக்கிறோம். நீங்கள் 1 வருஷத்துக்கு கூட வீணாகாதுங்க. நல்லா ஒரு பாலித்தீன் கவரில் கூட கட்டி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, கிளறி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வறுபட்டுடும். பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் 3/4 உப்பு இதுக்கு தாங்க போட்டேன் பாருங்கள். இப்போ இதில் 3/4 உப்பு போட்டாச்சு. மேலே கொஞ்சம் உப்பு தூவி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் 3/4 உப்பு போட்டு உங்களை அவிக்க சொன்னேன். அவ்வளோதாங்க, எடுத்துடலாங்க. ரொம்ப கருக விடக்கூடாது. நம்ம அந்த காய் போட்டதும் ஓசை அடங்கினது எடுத்துடலாங்க. நல்லா காஞ்சி இருக்கிறதுனால சீக்கிரமாக வறுபட்டுடும். திருப்பி கொஞ்சோண்டு போட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். அந்த காலத்தெல்லாம் நிறைய போட்டு மூட்டை கணக்கில் வச்சுக்குவாங்க. வச்சுக்கின்னு மழை காலத்தில் வறுத்து சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சமாக உப்பு மேலே போட்டுக்குங்க. முன்னாடியே உப்பு போட்டதுனால லைட்டாக கார மிளகாத்தூள் போட்டுக்குங்க. வேணுன்றவங்க போட்டுங்க, இல்லைன்னா அப்படியே கூட உப்பு போட்டு மட்டும் சாப்பிட்லாங்க. கொஞ்சம் காரஞ்சாரமாக இருந்ததுன்னா சாப்பாட்டுக்கு நல்லா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக கருவேப்பிலை வறுத்து அது மேலே போடுறேங்க. பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.